Hello guys, welcome back coding Alien Tamil. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் sort a strings in alphabetic order. அதாவது alphabetic orderல வந்து எப்படி வந்து ஸ்ட்ரிங்கை வந்து sort பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்படியே அதுக்கான ப்ரோக்ராமிங் டெமோவும் வந்து ஃபைனலாக வந்து பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேம் சும்மா ஒரு உங்களுக்கு புரிகிறதுக்காக ஏபிசி ஏஏபி ஏடிசி ஏஏஏ இது போல் இருந்துச்சுன்னா இதுதான் இன்புட்டு நான் கொடுக்குறேன். இது ஒரு நேம் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த நேமை வந்து நான் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணால் எந்த மாதிரி ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏஏஏ இருக்கிறதுனால எல்லாமே ஏ இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் எது பிரிண்ட் ஆகணும்? ஏபிசி ஏடிசின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே ஏபின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட்டு வரணும். தேர்ட் நேம் என்ன வரணும்? ஏபிசி வரணுமா இல்லை ஏடிசி வரணுமா? ஏபிசி தான். ஸோ ஏபிசி லாஸ்ட்டாக ஏடிசி இது மாதிரி எனக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாஜிக்கை வந்து எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமிங் லாஜிக் உங்களுக்கு தெரியறதுக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன ஃபங்க்ஷனாக வந்து strcpy ஸ்ட்ரிங் காப்பிங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் strcmp ஸ்ட்ரிங் கம்பேருங்கிற ஃபங்க்ஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன்லாம் நான் ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராமிங் டெமோ இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறமா வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அது பார்க்கணும், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். strcmpங்கிறது ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கும், string 1 string 2. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா string 2ல் என்ன நேம் இருக்கோ அது தூக்கி அப்படியே string 1ல் வந்து காப்பி பண்ணிடும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் கம்பேருங்கிற கான்செப்ட். அதே போல் ஸ்ட்ரிங் கம்பேருங்கிறது s1 s2 இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி s1 s2 வந்து பாஸ் பண்ணிங்கன்னா s1ஐயும் s2யும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். s1ஓட வேல்யூ s2 வேல்யூவை விட பெருசாக இருந்துச்சுன்னா 1ங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுவே வந்து s2ஓட வேல்யூ s1ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னா -1 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆப்பிள் சொல்லிட்டு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, பனானான்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூ பெருசாக இருக்கிறதுனால செகண்ட் வேல்யூ -1. ஒருவேளை இங்கே பனானா இருந்து இங்கே ஆப்பிள் இருந்துச்சுன்னா வந்து +1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஒருவேளை ரெண்டுமே ஆப்பிள் சொல்லி இருந்துச்சுன்னா 0 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இருந்தாலும் இதை வந்து நீங்கள் டீபாப் ஆகணும்னா கீழே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொன்று வந்து இதை சார்ட் பண்ணுறதுக்கு ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் சார்ட் பண்ணணும்ல. ஸோ அதை வந்து இந்த கான்செப்டில் நான் எந்த சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா பபுள் சார்ட், அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பபுள் சார்ட் கான்செப்ட் அதுக்குள்ளே யூஸ் பண்ணணும், அந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கான வீடியோ லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது 3 கான்செப்ட்டும் உங்களுக்கு வந்து இன்னும் ப்ரீஃபாக இன்னும் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் காப்பிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கு காப்பி பண்ணும். ஸ்ட்ரிங் கம்பேருங்கிற ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ணும். பபுள் சார்ட் எதுக்காகனா வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் வந்து எழுதுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த லாஜிக்கை. இப்போ ப்ரோக்ராமிங் எழுத ஆரம்பிச்சலாமா? லாஜிக் வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து யூசர்கிட்டேருந்து என்னென்ன வாங்கணும்? நேம்ஸ், ஒரு செட் ஆஃப் நேம் வாங்குவீங்க. ஒருவேளை ஒரு டைம் வந்து யூசர் வந்து 3 நேம் வந்து என்டர் பண்ணலாம். ஒரு டைம் வந்து யூசர் வந்து 5 நேம் என்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எத்தனை நேம்ஸ் வந்து என்டர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்கணும்ல. ஸோ printf enter how many names want to print. ஓகேங்களா? இது எதுக்காகனா எத்தனை நேம்ஸை வந்து நீங்கள் யூசருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது போல் கொடுத்துட்டு ஸ்கேன்எஃப்பில் %d, அட்ரஸ் ஆஃப் n. இது n யூஸ் பண்ணுறதுனால இங்கே இன்ட்டு n சொல்லிட்டு வேல்யூ இது வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது n நம்பர் ஆஃப் நேம்ஸ் வந்து யூஸர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த n நம்பர் ஆஃப் நேமுக்கு வந்து நம்ம இப்போ மெமரி க்ரியேட் பண்ணோம்ல. ஸ்ட்ரிங்குங்கிறது தான் வந்து கேரக்டர் அரே தான் யூஸ் பண்ணோம். ஸோ கேரக்டர் நேம் ஆஃப் n, 20 சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? இங்கே எதுக்காக n, 20 சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து ரோவை ரெப்ரசன்ட் பண்ணும், 20ங்கிறது காலத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். என்னங்கிறது ரோ, 20ங்கிறது காலம், ரைட்டா? இப்போது 5ங்கிறது 5 ரோவில் வந்து 20 நேம்ஸ், அதாவது 20 நேம்ஸ்க்குள்ளே இருக்கிற கேரக்டரை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது போல் வந்து நான் இப்போ மெமரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது 5 × 20 டோட்டலாக வந்து இது வந்து 100 பைட்ஸ் வந்து மெமரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 20 பைட் மெமரியை வந்து 20 பைட் மெமரி, அதாவது 20 கேரக்டர் வரைக்கும் நான் நேமை தரலாம். அதே போல் 5 ரோஸில் வந்து 20 கேரக்டர் வரைக்கும் நான் நேமை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நேம் ஒரு வேலை பெருசாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே வந்து 30, 40 அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு பிரிண்டர் என்டர் நேம்ஸ் சொல்லி கொடுத்துறேன். இது வந்து நேம்ஸ் வந்து 5 நேமை வாங்க போகிறோம். ஸோ 5 நேம் வாங்க போகிறதுனால ஒரு ஃபார் லூப் ஐட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஐங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஒரு ஐ வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். i = 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி i <n சொல்லி கொடுத்தோன்னா 0லேருந்து 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வரும். 0, 1, 2, 3, 4. ஸோ அதனால் வந்து 5 கேரக்டர் வாங்கிட்டு முடியும். i <n சொல்லி எழுதிட்டு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து நேம் நான் வாங்க போகிறேன். ஸ்கேன்எஃப் எஸ்எஃப்ங்கிறது ஸ்கேன்எஃப் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ப்ரோக்ராமிங் டேம் உங்களுக்கு காட்டுவோம்ல, அதில் உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறதுனால %d கிடையாது, %s, நேம் ஆஃப் ஐ. ஓகேங்களா? இது போல் நான் கொடுத்துன்னா நீங்கள் இதில் 5 நேமை வந்து என்டர் பண்ணி, நீங்கள் இங்கே எத்தனை வந்து இன்புட் 3 சொல்லி கொடுத்தீங்கன்னா 3 நேம்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். 5 சொல்லி கொடுத்தீங்கன்னா 5 நேம்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 3ன்னு சொல்லி இங்கே என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 3ன்னு சொல்லி என்டர் பண்ணேன்னா இங்கே பிபிபி சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணனா செகண்ட் நேம் அது வந்து சிசிசி, நெக்ஸ்ட் வந்து ஏஏஏ. இது போல் 3 நேம் கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா லாஜிக் இப்போ தான் வந்து இதை எப்படி எந்த மாதிரி லாஜிக் எழுதுனா இந்த நேம் வந்து ஏஏஏ பிபிபி சிசிசி இது போல் வரும்னு சொல்லிட்டு லாஜிக் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை, பபுள் சார்ட் நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமிங் டேம் அதுக்கும் வந்து எழுதிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த லாஜிக்கை தான் எடுத்து நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ ஃபார் ஸோ இது வரைக்கும் லாஜிக் வந்து அதே தான் எழுதி வச்சுருக்கேன். இங்கே மட்டும் நான் என்ன வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு இன்டிஜரோ இது ஒரு லெட்டரோ இருக்கிறதுனால வந்து a of j greater than a of j plus 1 அது போல கண்டிஷன் எழுதியிருப்பேன். பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை வந்து எதன் மூலியமாக கம்பேர் பண்ண முடியுமா? அது நார்மலாக வந்து ஒரே ஒரு லெட்டர்ஸ் இருக்கிறதுனால, ஒரே ஒரு இன்டிஜர் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால வந்து கிரேட்டர் தான் லெஸ் தென் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் இங்கே ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரிங் கம்பேர் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து கால் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் strcmp கால் பண்ணுறதுனால இங்கே ஹெட்டர் ஃபைலில் வந்து #include stdio.h கீழே #include string.h அந்த ஹெட்டர் ஃபைலையும் யூஸ் பண்ண. எதற்காக இந்த ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணுறேன்னா இதில் தான் வந்து இந்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதனோட ஃபங்க்ஷன் கால் வந்து இதில் போயிட்டு ஸோ இதில் வந்து அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோம்ல, ஸ்ட்ரிங் கம்பேருங்கிறது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதன் மூலியமாக இது அவுட்புட் வந்து கொண்டு வரும். ஸோ அதனால் வந்து string.hங்கிற ஹெட்டர் ஃபைல் வந்து கம்பல்சரி இங்கே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு ஜேவையும் j+1 வந்து கம்பேர் பண்ணுறோம்ல, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நேமை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நேம் ஆஃப் ஜே நேம் ஆஃப் j+1 சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போது எந்த மாதிரி ஆர்டரில் இருந்தால் நம்ம வந்து சார்ட்டிங் ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போது இந்த பிபிபி இப்போது ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ணிப்போம். பிபிபி சிசிசி இது போல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான சார்ட்டிங் ஆர்டர் தான் இருக்குது. ஏன்னா பிக்கு நெக்ஸ்ட்டு தான் சி வரணும். ஸோ இது கம்பேர் பண்ணிவிட்டு இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரிங் கம்பேருங்கிறது நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபஸ்ட்டு நேமை விட செகண்ட் நேம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுவே இப்போ பாருங்கள் சிசிசி பிபிபி ஓகேங்களா, இது கரெக்டான ஆர்டரில் இருக்கா? ஃபஸ்ட்டு பிங்கிறது தான் வரணும், அதுக்கப்புறம் தான் சிங்கிறது வரணும் கரெக்டாக. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், +1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா வந்து நேம் ஆஃப் ஜே அதாவது ஃபஸ்ட்டு நேமுங்கிறது செகண்ட் நேமை விட பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நேமுங்கிறது பெருசாக இருக்கும்போது எனக்கு வந்து சார்ட்டிங் ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது, +1ங்கிறது தானே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ +1 தான் நம்மளுக்கு வந்து மெயின் கீ. அதை வச்சு தான் நம்ம இதை வந்து சார்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். ஏன் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன்னா +1 தான் வருது. இப்போது சிங்கிறது பியை விட பெரிய நேம் தானே, சிசிசிங்கிறது பிபிபியை விட வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பார்க்க போனீங்கன்னா வந்து இது பெரிய நேம். ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இது +1 தான் ரிட்டர்ன் பண்ணும்.
அதனால தான் வந்து greater than 0 சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்குள்ள அங்கே வந்து temp equal to j அப்புறமா வந்து j equal to j plus 1 j plus 1 equal to 10 சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க. இங்கே வந்து அது ஒரு இன்டிஜர் இருக்கிறதுனால பட் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சொன்னல strcpy சொல்லிட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற போல தான் நேமை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நேம் ஆஃப் ஜே அப்புறமா strcpy name of j comma name of j plus 1 strcpy name of j plus 1 temp. ஓகேங்களா? இது போல் எழுதிட்டு இதுக்கான பெரந்தசிங்க முடியுது, இதுக்கான பெரந்தசிங்க க்ளோஸ் ஆகுது, இதுக்கான பெரந்தசிங்க க்ளோஸ் ஆகுது. இந்த பெரந்தசிலாம் கரெக்டாக கொடுங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த லாஜிக் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டையும் செகண்டையும் செக் பண்ணி பார்க்கும். நீங்கள் பார்க்கும்போது இது கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. ஓகேவா? இதையும் செக் பண்ணி பார்க்கும், இது கரெக்டான ஆர்டர் தான் இருக்குது. ஸோ இதில் இந்த கேஸ்க்குள்ளேயே வராது, மறுபடியும் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இதையும் செக் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது சார்ட்டிங் ஆர்டர் இந்த கேஸ் ட்ரூ ஆகிட்டு இங்கே இது மாதிரி நடந்து ஏஏஏ சிசிசி பிபிபி இது போல் வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் இது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த கேஸ் ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் இந்த கேஸ் போயிட்டு இது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட ஐட்ரேஷனில் வந்து இது கரெக்டான பொசிஷனில் வந்து உட்காந்துச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதையும் செக் பண்ணி பார்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் செக் பண்ணி பார்க்கும். இப்போது இது வந்து கேஸ் வந்து இது ட்ரூ ஆகிட்டு இது எப்படி ஆகும் ஏஏஏ பிபிபி சிசிசின்னு சொல்லிட்டு ஆகும். அதோட இந்த கேஸும் ஃபெயில் ஆகிடும். இந்த கேஸ்லாம் இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பபுள் சாட் அந்த ஆப்ரேஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து எனக்கு இது மாதிரி இருக்குது, பட் இதை நான் இன்னும் பிரிண்ட் பண்ணலை. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த பெரந்தசிஸ் கீழே printf ஆஃப்டர் alphabetic சார்ட்டிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு எழுதிட்டு ஸோ 3 ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ண போல். ஸோ i = 0 இந்த லைனை தூக்கி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஸ்கேனஃப் இருக்கிறத printfனு மாற்றிட போகிறீங்க. ஸ்கேனஃப் இருக்கிறத printfனு மாற்றிட்டிங்கன்னா எனக்கு இந்த சார்ட்டிங் ஆப்ரேஷன் நடந்து கரெக்டான ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ப்ரோக்ராமிங் டெமோ காட்டினா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இதுதாங்க வந்து நம்ம நோட்ஸில் பார்த்த ப்ரோக்ராம். நோட்ஸில் பார்த்த அதே ப்ரோக்ராம் தான் இங்கே வந்து எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து நோட்ஸில் எழுதும்போது அவசரத்தில் வந்து இந்த கேரக்டர் temp of 20 சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பேன். அதே போல் ஜேங்கிற வேரியபிள் வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஜேங்கிறது லூப் இன்னர் லூப்பில் வந்து யூஸ் பண்ணுவோம், அவுட்டர் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ண ஐயை யூஸ் பண்ணிட்டுருப்போம். அதே போல் இந்த நேம் ஆஃப் ஜே இந்த ஸ்ட்ரிங்கை தூக்கி இங்கே காப்பி பண்ணும்போது அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்காக தானே இருக்கணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை விட்டுட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து ப்ரோக்ராமில் எழுதுங்க. இது எழுதாமல் விட்டால் அன்டிஃபைன்டு வேரியபிள் சொல்லிட்டு காட்டிட்டு எரர் சொல்லிட்டு வரும். மற்றபடி எதுவுமே வந்து சேஞ்சஸ் இல்லை. லாஜிக்கெலாம் நோட்ஸில் பார்த்த லாஜிக் தான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் பண்ணி காட்டுறேன், அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போது என்டர் ஹவு மெனி நேம்ஸ் வாண்ட் டு பிரிண்ட், எத்தனை நேம் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. நான் ஒரு 4 நேம் தரேன். ஓகேங்களா? 4 சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு என்டர் த 4 நேம்ஸ் 4 நேமை வந்து 1 by 1 நான் தரேன். அதில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் நேம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரேஞ்சுங்கிற ஃப்ரூட் நேம், செகண்ட் வந்து கிரேப்ஸ், அப்புறமா வந்து பனானா, அப்புறமா வந்து ஃபைனலாக வந்து ஆப்பிள் சொல்லிட்டு எழுதுகிறேன். இந்த மாதிரி ஆர்டரில் எழுதுனா எது வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வரணும், ஏங்கிறது வரணும், அதுக்கப்புறம் பிங்கிறது வரணும், அப்புறமா ஜி, அதுக்கப்புறமா தான் ஓ சொல்லிட்டு வரணும். ஸோ 4 நேம் கொடுத்தேன்னா இப்போ வந்து என்டர் சொல்லி கொடுத்தேன்னா ஆஃப்டர் சார்ட்டட் 4 ஸ்ட்ரிங்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வைஸாக வந்து அந்த பபுள் சார்ட் எழுதணும்ல, அது படி சார்ட் ஆகிட்டு ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், ஆரேஞ்ச் சொல்லிட்டு கரெக்டாக வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நேம் மட்டும் தான் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லை
அதாவது ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் தான் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லை வந்து செகண்ட் தேர்ட் லெட்டரையும் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிடலாமா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லெட்டர்ஸ் தரேன். ஸோ 5 நேம் வந்து என்டர் பண்ண கேட்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஏ பி சி டி இ சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏ ஏசி சரி ஏஏபி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வெறும் ஏ சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 2A, அதுக்கப்புறம் பிசின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஏஇசட் வேணாம் ஏஏஏஏஏ இது போல் கொடுக்குறேன். இப்போது இது மாதிரி பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகும்னா ஏங்கிறது தான் பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா அதுதான் வந்து ஸ்டார்டிங் லெட்டர். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் அந்த ஸ்ட்ரிங்கே முடிஞ்சுது அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஏபின்னு சொல்லிட்டு வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏஏபிசின்னு சொல்லிட்டு வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏஏஏ தேர்ட் லெட்டரும் ஏ சொல்லிட்டு வருதா. ஸோ அப்படின்னா இதுதான் செகண்ட் வரணும். தேர்ட் வந்து இது வரணும். ஏன்னா ஏஏபியோட முடிஞ்சிச்சு. இங்கே ஏஏபிசின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது 15 சொல்லிட்டு வரணும். செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், ஏ பார்த்த மாதிரியே ஏஏஏஏ வந்துச்சு. அப்புறமா ஏஏபி, ஏஏபிசி, அப்புறமா ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும்தான் வந்து பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகாது. மொத்த லெட்டரையும் செக் பண்ணும். எது வந்து கரெக்டான ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் இருக்கோ அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் வேலைஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.